பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாவருக்கும் இந்த காலை அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால தியானத்தில் உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். எல்கிபோர் என்று பேர் கூட நம்ம கர்த்தர் வல்லமை உள்ளவர், யுத்தம் செய்பவர். உங்களோட யுத்தங்களை அவர் செய்து உங்களுக்கு ஜெயத்தை தருவாராக. ஒரு வசனத்தை வாசித்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பவுலும் சில்வனும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாகுவதாக. அமேன். ஹல்லேலூயா. அந்த கால வேளையில் சத்தத்தை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, அமேன், உங்களுக்கு தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானமும் கிருபையும் உண்டாகுதாக. அது மட்டுமில்லை, இந்த வசனத்தை வாசிக்கும் போது கூர்ந்து கவனிக்கணும் சொல்லப்படுகிறது. அமேன். பிதாவாகிய தேவனுக்குள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற தெசலோனிக்கேய சபைக்கு எழுதுகிறதாவது. அமேன். பவுல் எழுதுறாரு. அமேன். தெசலோனிய சபைக்கு முதல் நிருபம். மட்டுமல்ல, இவ்விதமாக கர்த்தருக்குள் இருக்கிற சபைன்னு சொல்லப்பட்ட சபை தெசலோனிக்கேய சபை. பவுல் எழுதின அநேக எல்லா நிருபத்திலும் இவ்விதமாக அவர் வசனத்தை எழுதலை, இவ்விதமாக நிருபத்தை எழுதலை, இவ்விதமாக அந்த ஒரு எழுத்துக்கள் எழுதப்படல. ஆனால் இந்த சாட்சியை பெற்றுக்கொண்ட தெசலோனிக்கேய சபை எவ்வளோ ஒரு மகத்துவம் இல்லைங்க பாருங்கள். இப்போ வாசிக்கும்போது, பொறுமையாக வாசிக்கும்போது அது உள்ள அர்த்தங்களுக்கு தெரிய வரும். பிதாவாகிய தேவனுக்குள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கிற தெசலோனிக்கேய சபைக்கு எழுதுகிறது. கிறிஸ்துவுக்குள் கர்த்தருக்குள் இருக்கிற சபை. தேவஜனமே, அவ்விதமாக இந்த நாட்கள் சபைகள் காணப்படணும். அது மட்டுமில்லை, ஆலயங்கள் காணப்படணும். ஏன்னு சொல்கிறேன்னா, நம்ம ஆலயமாக இருக்கிறது தான். நம்ம கொருந்து சபைக்கு எழுதும் போது பவுல் சொல்கிறாரு, நம்ம ஆலயமாக இருக்கும், நம்மளுக்குள்ள பரிசுத்தாவியானவர் தங்கு வாசம் செய்கிறார். நம்ம பரிசுத்த காத்துக்கொள்ளும். அதே போல் இந்த நாட்களில் பார்க்கிறோம், நம்ம ஆலயமாக இருக்கிறோம், தேவாலயமாக இருக்கிறோம். அது மட்டுமில்லை, சபைகளும் சரி, உலகம் அநேக சபைகளுக்குள்ள இந்த ஆலயத்துக்குள்ள வராதபடி காத்துக்கொள்ளணும். எவ்விதமாக சத்ருவான வஞ்சிக்க பார்த்து கொண்டிருக்கிற சபைக்குள்ள அநேக சபைகளில் ஆலயங்களுக்குள்ள உலகம் வந்து விட்டது. உலகத்தின் விஷயங்கள், உலகத்தின் வாழ்க்கைகள், உலகத்தின் உபதேசங்கள் நடந்து. ஆனால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற இந்த தெசலோனிக்கேய சபைக்கு பவுல் எவ்விதமாக எழுதினாரோ, 2 நிருபத்தில் அநேக வெளிப்பாடுகள், 2ஆம் வருகை குறித்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை குறித்து அநேக வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல நடமாடும் ஆலயமா நம்ம இருக்கும்போது இந்த ஆலயத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். பரிசுத்தாவியானவர் நம்மளுக்குள்ள வாசம் செய்கிறார். ஒருபோதும் வசனம் சொல்கிறது, அவரை துக்கப்படுத்தாதபடி என் நேரம் அவரை துதிக்கும்படியாக, அவரை போற்றும்படியாக, உயர்த்தும்படியாக இந்த ஆலயத்தில் நன்றி ஸ்தோத்திர பலிகள் ஏறெடுத்து கொண்டே இருக்கணும். அது மட்டுமல்ல, எவ்விதமாக பவுல் சொன்னாரோ, கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற சபை போல இந்த சபையும் இந்த ஆலயத்திலும் ஆவியானவர் ஆண்டவராக இயேசு நம்ம என்றும் வாசம் செய்யணும். கிறிஸ்தவம் என்றது உலகத்தாருக்கு அது ஒரு மதம். ஆனால் அதை நன்றாக அறிந்தது ஒரு மார்க்கம். கிறிஸ்துவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, கிறிஸ்து அவர்கள் என்று சொல்லத்தக்க நம்ம வாழ்க்கை வாழணும். தேவஜனமே, நம்மளுக்குள்ள கிறிஸ்துவ காணப்படணும். நம்ம கிறிஸ்துவ வெளிப்படுத்தணும். அப்பதான் தேவ ராஜ்யத்தை நம்ம ராஜ்யத்துக்கான பணியை செய்யும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வேலையை வெற்றிகரமாக முடித்து நம்மளை கர்த்தர் ஓட்டத்தை முடிக்க செய்வாராக. கண்களை முடிச்சு வைக்கலாம். நல்ல தகப்பனே, அந்த கால வேலையில் சத்தத்தை கேட்க பாராட்டின கிருபை கண்டி தகப்பனே, விதமாக ராஜா இந்த தெசலோனிக்கேய சபை ராஜா உமக்கள் இருந்ததோ, தேங்க்யூ. அதே போல எங்கள் சபைகள் இருப்பதாக. தேங்க்யூ ஃபாதர். அப்பா நாங்கள் ராஜா ஆலயமா இருக்கிறோம் என்று அப்பா வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ஆலயத்துக்குள்ள நீ தங்கி தாபரிக்கிறீர் ராஜா. ஆவியானவர் எங்களுக்கு ஒன்று அப்பா அனுதினம் அப்பா எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில மறுரூபங்களும் முன்னேற்றங்களும் வரும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. கிறிஸ்து அவர்கள் என்று சொல்லத்தக்க கிறிஸ்து அவர்கள், கிறிஸ்துவின் அன்பை அவர்கள் அப்பா பார்க்கிறாங்க. அப்பா நாங்க அப்பா உம்முடைய அன்பை செலுத்துவதாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கள் அநேக கிறிஸ்துவை பார்க்கணும், கிறிஸ்துவின் அன்பை பார்க்கணும், கிறிஸ்துவின் சாந்த குணத்தை பார்க்கணும், கிறிஸ்துவின் பொறுமையை பார்க்கணும். அப்பா உம்முடைய நற்குணங்களை பார்க்கும்படி கிருபை பாராட்டுங்க. ஆவியின் கனிகளை வெளிப்பட செய்யும்படி ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா எங்களை தாழ்த்துறோம், உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.